ராஜி வந்து கதிர்கிட்ட கோவமா பேசினாலும், மனசுல உள்ள காதல வெளிப்படுத்துற மாரி பேசுனாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னைக்கு சீரியல்ல சரவணன் வந்து குடிச்சிட்டு பழனிவேல்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கூட கதிரும் இருக்காங்க. தங்கமயில பத்தி சொல்றாங்க. காதுல போன கட்டணும் மாரி அவ வந்து உள்ள வந்து வெளியிலயும் வரமாட்டா. உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன பாடாப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சரிடா வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே, மாமா நான் முக்கியமான முடிவு பண்ணிட்டேன். அவள விவாகரத்து பண்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்டா வீட்ல கேட்காம இந்த முடிவெல்லாம் எடுக்குற அப்படின்னு சொல்லி பழனிவேல் கேட்க, அதுக்கு வந்து ஏன் நான் தான் பாதிக்கப்பட்டேன். இதுக்கெல்லாமா நான் கேட்டுட்டு இருக்க முடியும் ஒரு ஆள்ட்டயும். அவ இந்த கேப்ப பயன்படுத்தி எதையாவது ஒரு குட்டி காடா பண்ணி அவ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டா என்னமாமா பண்றது? அதனால தான் நான் அது வரக்கூடாதுன்னு சொல்லி விவாகரத்து நோட்டீஸ் நானா போய் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. குடிச்சிட்டு வந்தத வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்தோனே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் கோமதி முன்னாடி யாரையும் திட்ட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா ராஜி வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க. அப்ப வந்து நான் என்னமோ ரோட்ல குடிச்சிட்டு கிடந்த மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ல, ராஜி வந்து அப்படிலாம் நீ இதா பண்ண நான் உன்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு. ராஜி வந்து இனிமே வந்து குடிச்சிட்டு வந்தனா என் வாய் பேசாது, கை தான் பேசும்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து கதிர் வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. செந்தில் வேற மீனா தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டு வந்தத கண்டிக்கிறாரு. இனிமே நீ அந்த பக்கம் போவாத. அவங்களுக்கு கூட சேர்ந்து ஏதாவது என் அண்ணனையும் தங்கமயிலையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணி ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு வேற திட்டிட்டு போயிறாரு. மீனா வந்து தொல்ல தாங்க முடியலையே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஃபோன்ல பேசினா நல்லா இருக்காது. நேர்ல போய் பேசுவோம்னு சொல்லி அவங்க போய் பேச கடைசி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.